உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டாக்டர் சிவா இவ்ளோ நல்ல காரியத்தை பண்ணியிருக்காரு. ஆனா எப்படி அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? சார், எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா சார்? நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா நிஜமாவே என் கதை அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். அந்த பொறுக்கி ரஞ்சன் என்ன உண்டிலன் பண்ணிருப்பான் சார். இப்ப கூட நான் பலமுறை என் குழந்தைய ஸ்கூல்ல விட போகும்போது நான் அவனை அங்க பாப்பேன், ஸ்கூலுக்கு பக்கத்துல. அவன் ஃபேமிலியோட இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கான் போல இருக்கு சார். என்னடா இவளை பாக்குறோமேன்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல சார். ஆனா எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த உலகம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு பையனோட கேரக்டர் தப்பா இருந்ததுன்னா எல்லாரும் அதை மறந்துடுறாங்க. ஆனா அதே பொண்ணோட கேரக்டர் போயிடுச்சுன்னா யாரும் மறக்கிறது இல்ல, அவளையும் மறக்க விடுறது இல்ல. உங்களால மட்டும்தான் சார் கரப்படியே இருந்த என்னோட கேரக்டர் முழுசா தப்பிச்சுது. தப்பு பண்ணது அவன், கேவலமா நடந்துகிட்டது அவன்தான். ஆனா தலை குனிஞ்சு அவமானப்பட்டது நான் தான் சார். நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் என்னைக்கும் உயிரை விட்டுருப்பேன் சார். இங்க பாரு ரீமா, நான் இப்ப சக்தியை நம்புறதே விட்டுட்டேன். நீ கூட விட்டுடுமா. போய் சீக்கிரம் ரெடி ஆயிடு. போ. ஆனா அம்மா, நான் இந்த கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நீ இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும் ரீமா. இல்லனா நீ உன்னுடைய அம்மா அப்பாவோட குணத்தை தான் பாப்ப. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சக்தி இந்த வீட்டு சின்ன பொண்ணா இருந்து கூட எப்பவும் மூத்த பொண்ணு மாதிரி அவ கடமையை செஞ்சா. இன்னைக்கு உன்னுடைய டர்ன். எப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க. ரீமா, இங்க பாருமா, உன் அம்மா அப்பா, உன் அண்ணன் தங்கச்சி எல்லாரோட எதிர்காலமும் உன்னதான் நம்பி இருக்கு. நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு அப்புறம் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் தர்மாவோட வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆனா நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, 3 பேரோட வாழ்க்கை உன்னால கெட்டு போயிடும். நீயே யோசிச்சு பாருமா. 5 பேரோட வாழ்க்கை இப்ப உன் கையில இருக்கு. போய் ரெடி ஆயிடு. மனோரமா, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாரு, நானும் நம்ம புள்ளையும் போய் மண்டபத்தை ரெடி பண்றோம். ஏன்னா முகூர்த்த நேரம் மாறிடுச்சுல்ல, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லணும். போய் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். என்னங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? உங்க பார்வை யார தேடுதோ அவ குளிக்க போயிருக்கா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இப்போ உங்க பொண்ணோட கல்யாண ஏற்பாட மட்டும் பாருங்க. போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போங்க. ஹாய், வா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்க மம்மி, நான், சக்தி ஒரே இடத்துல வேலை பார்க்கிறோம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சக்தி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ஏன் உங்க அம்மாவை திட்டுறாங்க தெரியுமா? ரொம்ப நாளாச்சு உங்க அம்மா உங்களுக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணவே இல்லையா? அதான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இது உன்னோட புக்கா? நான் பார்க்கலாமா? ஓகே. மை ஸ்கூல் டைரி. வாவ். அது சரி, இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேக்ஸா? ஜியோமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? அத நான் மறந்துட்டேனே. மறந்துட்டியா? அப்ப போய் எடுத்துட்டு வரணும்ல, இல்லனா டீச்சர் உன்னை திட்டுவாங்களே. இல்ல, போய் எடுத்துட்டு வா. Thank you. You welcome. தப்பு பண்ணது ஜோதி இல்ல சக்தி, இந்த உலகம்தான். நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு குற்றம் இல்ல.
ஒவ்வொரு முறையும் ஹீரோயிக்கா பேசாம நார்மல் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது குற்றம் கிடையாது. நம்ம வீட்டாளுங்களும் நம்ம கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஜோதி வீட்டாளுங்களும் அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஆனா டாக்டர் சிவா, இல்ல சக்தி, யாரையும் கட்டாயப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க சித்தி உங்க அக்காவை கட்டாயப்படுத்தி எந்த விஷயத்த பண்றாங்களோ அதே மாதிரி ஜோதியை நாமளும் கட்டாயப்படுத்தி இந்த விஷயத்த பண்ணணுமா? டாக்டர் சிவா, இந்த ரஞ்சன் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜெயில்ல இருந்தாகணும். சக்தி, குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் விட அவங்க தான் முக்கியமா இருப்பாங்க. அவங்களோட சேஃப்டி தான் அவங்களுக்கு முக்கியமா தெரியும். அவங்க ஃபியூச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும். இதுதான் உண்மை. நான் உங்க கூட வரேன் சார். ரஞ்சனுக்கு எதிராக நான் சாட்சி சொல்றேன். என்ன நிஜமாவா? நீங்க என்னோட வளர்ப்பை பாராட்டுனீங்க. நான் மட்டும் வராம இருந்திருந்தா எனக்கு என் வளர்ப்பு மேல சந்தேகம் வந்திருக்கும். சார், அன்னைக்கு மட்டும் நீங்க கண்டுக்காம போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்குன்னு ஒரு குடும்பமே இருந்திருக்காது. எனக்கு ஹஸ்பண்டும் இருந்திருக்க மாட்டாரு, எனக்கு பொண்ணும் இருந்திருக்க மாட்டா. அதோட இன்னைக்கு நான் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா அது நான் உங்களுக்கு செய்யற ரொம்ப பெரிய பாவம் இல்லையா? சக்தி, நம்ம கிட்ட வேற சாய்ஸே இல்ல, பைக்ல தான் போயாகணும். டாக்டர் சிவா, ஆனா 3 பேர் போறது தப்பு, சட்டவிரோதமானதும் கூட. சட்டவிரோதமானது மட்டும் இல்ல, ஆபத்தானதும் தான். ஆனா நாம இந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ணலனா உன் அக்காவுக்கு ஆபத்து ஏற்படலாம். ஜோதி, நம்ம ட்ரிபிள்ஸ் போறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தேங்க்யூ. போலாமா? போலாம். நல்லா உட்காந்துக்கிட்டீங்களா? சரி சொல்லுங்க. ஓம் நமோ பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நல்ல சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் மனுஷன் கடவுள் பேரை தானே சொல்லுவான். 3 பேரும் எப்படி வீடு போய் சேர்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.